பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு செயல் பிரதி செயல், ஆக்ஷன் ரியாக்ஷன். ஆதார வசனம் லூக்கா 11:9. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வெற்றியாளர்களே, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு மலை பிரசங்கத்தில் விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அவருடைய பிள்ளையாய் இருப்பதினால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும், இவைகளை செய்தே ஆக வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்தார். அப்பாவை போல நாம் இருக்க வேண்டும், பின் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மலை பிரசங்கத்தை முடித்தார். கேட்பது, தேடுவது, தட்டுவது எல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தது தான். இதன் அடிப்படையில் தான் பிரமாணம் வேலை செய்யும். கேட்டால் தான் கிடைக்கும். ஒன்று, தேவ வார்த்தையை காதால் கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் வைத்து இதன் மூலம் தேவ சித்தம் புரிகிறதோ இல்லையோ ஜெபிப்பது. இப்படி செய்யும்போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்கிறது வேதம். எவனும் என்ற லிஸ்ட்டு, அதில் நாம் வருகிறோம். ஜென்ரல் கேட்டகரி, பின் ஸ்பெஷல் கேட்டகரி. அதான் நாம் உறவின் அடிப்படையில் கேட்பது. ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் இயேசுவின் மூலமாய் அவர் நமக்காக பிதாவோடு பரிசுத்த இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். பிதாவிடம் சேர்க்கப்பட்டுள்ளோம். அவர் மூலமாக, இயேசு மூலமாக சேர்க்கப்பட்டு விட்டோம். முடிந்தது. பிதா நம்மை பார்த்து, நீங்கள் என் ஜனங்கள், என் மக்கள், என் சுதந்திரம், என் நீதியின் விருட்சங்கள், இயேசுவின் உடன் சகோதரர்கள் என்ற உரிமையை கொடுத்துள்ளார். நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்ற அந்தஸ்தையும் கொடுத்துள்ளார். நாம் எந்த நீதியும் செய்யவில்லை. நீதிமான்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசில் வைத்துள்ளார். இதெல்லாம் வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த உரிமை கொடுத்தது தான். நாம் தவறுகிறோம் என்பதற்காக இந்த உறவின் உரிமையை அவர் வெடுக்கென்று பிடித்து இழுத்து கொள்வதே இல்லை, பிடுங்கிக் கொள்வதில்லை. இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பிறந்தது தான், ரட்சிக்கப்பட்டது தான் நம்முடைய உரிமை, கொடுத்தது தான். தவறு செய்யும் போது திரும்ப சொல்லியும் அதே தவறுகளை துணிச்சலாக செய்யும்போது நம்மை வெயிட்டிங் பெஞ்சில் உட்கார வைத்து விடுகிறார். இப்போதும் அவர் அப்படி விட்டுவிடு போவதில்லை. இப்போது நம்மை மன்னிப்பு கேட்க வைத்து, கிருபையை கேட்க வைத்து, உணர வைத்து, இவைகளை கொடுத்து பின் லைனில் சேர்த்து கொள்கிறார், இணைத்து கொள்கிறார். இதற்குத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டுள்ளார். இது நம் வாழ்வில் தொடர்ந்து நடக்க அனுமதிக்கக்கூடாது. வெயிட்டிங் பெஞ்சில் வர்றது, மறுபடியும் லைனுக்கு வர்றது, மறுபடியும் வெயிட்டிங் பெஞ்சில் போகிறது, லைனுக்கு கூட. அப்படி என்ன வாழ்வேன்னு 200 வருஷமாக இருக்கிறது? அப்படி ஒன்றுமில்லை. நமது தேவைகள் சிறப்பான குறிப்பிட்ட தேவைகள், பிறருக்கான தேவைகள், இவைகளை கேட்பது நம்முடைய பிறப்பின் உரிமை. கொடுப்பது அவருக்கு பிரியம், கொடுப்பது அவரது சுபாவம். இதைத்தான் லூக்கா 11:11-13 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தகப்பனாகிய ஒருவன் தன் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா என்று கேட்டுவிட்டு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நான் என் பிள்ளைகளுக்கு கேட்கும் பொழுது நன்மையானவைகளையும் பரிசுத்த ஆவி அருளாமல் இருப்பேனோ என்று. அதான் அருளுவேன். நீங்களே உங்களுக்கு இப்படி சேர்த்து வைக்கிறீங்க. நீங்களே உன் பிள்ளைகள் மேலே கரிசனாக இருக்கும்போது, நான் ரத்தத்தை எல்லாம் கொட்டு ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறேன் அல்லவா, அவர்களுக்காகவே இருக்கிறேன் அல்லவா, உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் அல்லவா, அப்போ உங்களுக்கு தேடி நன்மையை நான் செய்ய மாட்டானா என்று கேட்கிறார். நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வேன் நிச்சயத்தோடு, தேவ சித்தத்துடன் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். சில வசனங்களை கொடுக்கிறேன், குறித்து வைத்து கொண்டு அதை வாசியுங்கள். யோவான் 14:16, மத்தேயு 18:20, 1 யோவான் 5:14-15 வசனங்கள், மத்தேயு 6:33, எரேமியா 29:11. இப்படி இந்த வசனங்களெல்லாம் குறித்து கொள்ளுங்கள். கேட்பது ஆக்ஷன். இதற்கு ரியாக்ஷன் நிச்சயம் உண்டு. அதுதான் ரிசல்ட். ஆக்ஷன் இல்லாமல் ரியாக்ஷன் வராது. நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிறது வேதம். 1 சாமுவேல் 1 அன்னாள் ஒரு ஆழ்குழந்தையை கேட்டு, நிந்தையோ நிந்தை, அவருடைய சக்களத்தை தினமும் அவளை மனவடிவு பண்ணுகிறது. அந்த நிந்தை தாங்க முடியாமல் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொட்டினாள், பொருத்தனை பண்ணினாள். ஆண்டவர் ஒரு சாமுவேலை கொடுத்தார். பொருத்தனையின்படி அப்படியே கொண்டு போய் அவனை தேவாலயத்தில் விட்டுவிட்டாள். பின் அவள் அமைதியாக வீட்டுக்கு சென்று விட்டாள். அவள் கேட்கவில்லை. என் அப்பா கொடுத்த 5 மக்களை கொடுத்தார்.
இதுதாங்க எபேசியர் 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கொடுக்கிறவர். அவருடைய உள்ளத்தை பார்த்தால், அவளுக்கு கொடுத்தது எனக்கென்று திருப்பி கொடுத்து விட்டால் அவளுக்கென்று சந்தோஷத்துக்கு நான் கொடுக்க வேண்டாமா என்று 5 மக்களை கொடுத்தார். அப்படித்தாங்க நம்முடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவருடைய பிரியமும் அப்படித்தான். உயர்ந்ததை கேளுங்கள், சிறந்ததை கேளுங்கள், உங்கள் தகுதியின் அடிப்படையில் கேட்காதீர்கள். அவரது கஜானாவை காலியாக்க ஒருவராலும் கூடாது. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் எலிசா எலியாவின் வரத்தில் 2 மடங்கு கேட்டான். அவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வந்து விட்டது என்று சொன்ன உடனே, தெரிந்தவுடனே, உம்முடைய வரத்தில் உமக்கிருக்கும் வரத்தை எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று கேட்டான். பயந்து கொண்டானா? ஐயோ, எப்படி கேட்கறது? இவர் கையுக்கல்லவா நம்ம தண்ணீர் வார்த்து கொண்டிருந்தோம், இவர் பின்னாடி அல்லவா பொட்டியை தூக்கிட்டு போனோம், இப்போ அவர் எவ்வளோ பெரிய பாஸ்டர், அவரை விட நம்ம கேட்கலாமா நினைத்தானா? கேட்டான், பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொள்ளுவரை விடக்கூடாது. ஹல்லேலூயா. இதில் கர்த்தர் மிகவும் பிரியப்படுவது மற்றவர்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு கேட்பது. எனக்கே 1000 பிரச்சனைங்க, இதை கேட்கவே நேரமில்லை சொல்லாதீர்கள். 1000 பிரச்சனை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு மற்றவர்களுக்காக செய்வீங்கள். அந்த 1000 பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுதான் பிரமாணம். வாசித்து பாருங்கள். இந்த மனபாரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து, நாம் எதை தேடுகிறோம்? நமது நாட்டம், தேடுதல் எதன் மீது அதிகமாக இருக்கிறது? இதை நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள். கொலைசேர் 3ஆம் அதிகாரம் 1-2 சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். கற்றுக் கொடுக்கிறது வேதம். நமக்கு தெரியும், காரு கொடுங்கப்பா, வீடு கொடுங்கப்பா, தோட்டம் கொடுங்கப்பா, அதை கொடுங்கப்பா, இதை கொடுங்கப்பா, கொடுங்க லிஸ்ட்டே போயிட்டுருக்கோம். ஆண்டவர் சொன்னார், அதையெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சிரு, அதை உனக்கு தேவை என்பதை நான் அறிவேன், கட்டாயம் நான் தருவேன். மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். கர்த்தரின் வல்லமை, பராக்கிரமம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இதை தேட வேண்டும். அது எப்படி தேடுவது? அவர் கொடுத்தா வாங்கிக்கலாம். எப்படி தேடுவது? அவரை சொல்லுங்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று துதியுங்கள். அப்பா, நீங்கள் இப்படிப்பட்டவராக இருக்கிறீர், அதே போல் நானும் இருக்க வேண்டும், எனக்கு அந்த சாக்கியத்தை கொடுங்கள் என்று கேளுங்கள். ஞானத்தை கேளுங்கள். வேதத்தில் எடுத்து எடுத்து தேடி கண்டுபிடித்து அதை நாடுங்கள். இது வழக்கத்திலும் பழக்கத்திலும் ஆசையிலும் வைராக்கியத்திலும் மட்டும்தான் வரும். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 மகதலேனா மரியாள் அதிகாலமே இருட்டோடு எழுந்து போய் கல்லறையை இயேசுவை தேடினாள். பாடியைத்தான் தேடினாள். ஏன்னா பார்த்துக்கிட்டே இருந்தா நாள். அதனால் நேரமே ஓடிப்போய் ஆசாசையாக போய் கல்லறையில் இயேசுவை தேடினாள். அங்கே இல்லை அவர். அப்போ ஏமாந்து போய்விட்டாளா? உயிர் தெழுந்த இயேசுவை கண்டு கொண்டாளா? அல்லேலூயா. முதல் தரிசனமே இவளுக்குத்தான். எத்தனை அற்புத ஸ்லாக்கியம் பாருங்கள். இதுதாங்க நாடுவது, தேடுவது. அவரையே நாட வேண்டும், ஒரு அன்பையே நாட வேண்டும். அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆசாசியாக வேதம் வாசிக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகும்போது அவரை துதித்து கொண்டு போக வேண்டும். இதுதாங்க, வேறு ஒன்று பெரிய ரகசியமெல்லாம் இல்லை. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 3வது சகேயு என்பவன் ஆயக்காரன், டாக்ஸ் வாங்குறவன், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க தேடினான். அவர் எப்படித்தான் இருக்கிறார், இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே பார்க்கணும். குட்டையாக போயிட்டான். அதனால் ஒரு முயற்சி எடுத்தான். ஒரு காட்டுத்தீ மரத்தில் போய் அவர் வருகிற வழியில் அவருக்கு முன்பாகவே ஏறி உட்கார்ந்து கொண்டான். அன்றே அவன் பார்த்தானா எப்படி வளர்த்தியாக இருக்கிறாரு, இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார். அன்று குடும்பமாக ரட்சிக்கப்பட்டதுங்க. இறங்கி வா என்று சொல்லவில்லையே அவர். இயேசுவை தேடுங்கள், நாடுங்கள். உலக பொருள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதை தேடுகிறீர்கள், நீங்கள் எதை நாடுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கு எல்லாம் தேடி நாடி வரும். மத்தேயு 6:33 திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுகிறேன். எதை முதலில் முக்கியமாக வைக்க வேண்டுமோ அதை தேடுங்கள். தாவீது தன் முழு இருதயத்தோடும் தேடினான், கண்டுகொண்டான். கர்த்தரின் முழு பிரியத்தை அவன் கண்டடைந்தான். அதிகாலை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீதிமொழி 8:17. நேரம் எடுத்து, நேரம் கொடுத்து, நேரத்தை தேடி கண்டுபிடித்து அவரை தேடுங்கள். மனிதர்களை தேடாதீர்கள். செல்ஃபோனை நோண்டி கொண்டு இருக்காதீர்கள். மணிக்கணக்காக யாரோடும் பேசாதீர்கள். ஒரு பிரயோஜனம் இல்லை, அது குப்பை. அவரை தேடுங்கள். தேடினா வெளிப்படுவார். இதைத்தான் அவரே சொன்னார். 2 நாளாகும் 15:2 அவரே சொல்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 2 நாளாகும் 15:2 வாசித்து பாருங்கள். அவரை பிடித்து கொள்ளுங்கள். இறுக உடுப்பு பிடியாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விடவே மாட்டார்.
ஒரு நாள் விட்டு விட மாட்டார். நம் தகப்பன் பாரபட்சமற்றவர். கிடைக்கும் வரை விடாதீர்கள், தேடுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 வெள்ளிக்காசு வைத்திருந்தாலும் ஒரு வெள்ளிக்காசு தொலைத்து விட்டார். 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 இருக்குதில்ல என்று நினைக்காமல் அதை கிடைக்கும் வரை துடைத்து தேடி விளக்கை கொளுத்து அதை கண்டுபிடித்தார். அப்படி தான் நம்ம தேடுதல் இருக்க வேண்டும். அடுத்து தட்டுதல். கதவு திறக்கும் வரை விடக்கூடாது, தட்டுங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் அதில் ஒரு உவமையை இயேசு சொல்கிறார். ஒருவன் நடு ராத்திரியில் போய் தன் நண்பனிடம் கதவை தட்டுகிறான். கெஸ்ட்டு வந்திருக்காங்க, 3 அப்பம் கொடு என்று கேட்குறான். ஐயோ முடியாது, நானெல்லாம் குழந்தைகளோட படுத்திருக்கிறேன், குழந்தைங்க என்னோடு இருக்கிறார், முடியாதுன்னா. அவன் தட்டிக்கிட்டே இருந்தான் பாருங்க. நண்பன் தான், நண்பன் என்ற முறையில் அவன் எழுந்து வரவில்லை, நச்சு தாங்க மாட்டாமல் வெளியே வந்து கொடுத்தான். அப்படித்தாங்க நம்ம இருக்கணும், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கவன். இது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சோர்ந்து போகாமல் செபியுங்கள் என்று. இது நான் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனும் மதிக்கவும் மாட்டான். ஆனால் அவனுக்கு பேர் நியாயாதிபதி. அந்த ஊரில் ஒரு அநியாயம் உள்ள ஒரு நியாயாதிபதினு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட போய் ஒரு உதவி, எனக்கு ஒரு எதிராளிக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, தீர்த்துவேன்னு அவளுக்கு தெரியாது, பாவம். அவன் சரி என்ன மறுநாள் போனான், தொடர்ந்து போனான். ஐயோ இவன் நச்சு முடியலையே, இவன் வந்துவாளே என்று சொல்லி அதற்காக அவன் நியாயம் செய்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு லூக்கா 18:7 சொல்லி வச்சிருக்கிறார். அவனே அப்படி நியாயம் செய்தால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனா? நம்மளை பார்த்தா கேட்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். விசுவாசத்தை விடக்கூடாது, நம்முடைய முயற்சியை விடக்கூடாது, தூங்கிவிடக்கூடாது, விழிப்போடு நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. தட்டி கொண்டே இருக்க வேண்டும். சில கதவுகள் தானாக திறக்கும், சில கதவுகள் தட்டினால் தான் திறக்கும். ஆனால் பரலோகமே நமக்காக பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஏசாயா 45:4 சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷ ஒளிப்படுத்த புதையல் தருவேன் என்கிறார். அந்த கதவை உன்னால் உடைக்க முடியாது, நான் உடைப்பேனப்பா, உனக்காக நான் உடைப்பேன். எந்த இடத்துல உனக்கு இருக்கிறது அது வெளி கொண்டு வர முடியலையா, நான் உடைச்சி தரேன், முறிச்சு தரேன், எடுத்து தரேங்கிறார். அப்போஸ்தலர் 16:4 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான். பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தொழுவத்தில் கட்டி வைத்து செல்லில் போட்டு விட்டார்கள். பாடி துதிக்கிறார்கள். அவருக்கு என்ன கதவை திறங்க அப்படின்னா சொல்லி துதிச்சிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பாடி துதிக்கிறாங்க. கதவு தானாக திறக்கப்பட்டது, பூமியை அசைக்கப்பட்டது. அப்படி ஆண்டவர் செய்வாருங்க. அவரே நமக்காக வந்து திறப்பார். பாரபட்சமற்ற தேவன் திறப்பார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து பாருங்கள். எல்லா அப்போஸ்தலரை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. ஏன்? சுவிசேஷம் சொல்கிறாங்க, வேற ஒரு காரணம் இல்லை. நடு ராத்திரியில் வந்து ஒரு தூதன் வந்தான். அவர்களை தட்டி எழுப்பி கதவை திறந்து வெளியே கொண்டு போங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க என்றார். ஊழியக்காரரை ஒரு நாள் விட்டு விட மாட்டார். நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். அந்த வாஞ்சை உள்ளவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். ஒரு நாள் விடமாட்டார். சில கதவுகளை தானாக திறப்பார். பரலோகமே திறக்கும். எதை கொண்டும் திறப்பார். அது யாருக்கும் தெரியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு திறக்கும். எப்போ திறக்க வேண்டுமோ அப்போ திறப்பார். நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அது தானாக திறக்கும். நீங்கள் தட்டி கொண்டே இருங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நிச்சயம் அடைவீர்கள். எப்படி அடைவீர்கள்? நீங்கள் கேட்டுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. எங்களை கேட்க வைத்து, தேட வைத்து, தட்ட வைத்து பின் கொடுக்கிறேன். பிரமாணங்களை நிறைவேற்றுகிறேன். நாங்கள் நல்லவரின் நீதி செயலுடைய பிள்ளைகள். நாங்கள் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, நல்லவருடைய பிள்ளைகள் நாங்கள். இதை உலகத்திற்கு நாங்கள் காட்டுவோம், அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கேட்பது எப்போது, தேடுவது, தட்டுவது எப்போது, அறிந்து புரிந்து அதன்படியே செய்ய சிந்தையை திருப்பிக் கொண்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.